ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வலிமையான வண்டி தான். அசோக் லைலண்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல லோடு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதோட பேர் பார்த்தோன்னா சாத்தின்னு சொல்லுவோம். அசோக் லைலாண்ட் சாத்தி. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல பேலோடு கொடுக்க மாதிரி இருக்குது. அதே நேரம் இது ஒரு மினி ட்ரக் வகையை சேர்ந்ததாக தான் இருக்குது. யானையோட பலத்தோடு தான் இருக்குது. சாத்தி என்ஜினை பொறுத்தவரை முக்கியமாக இதில் 1478 சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா, இதில் எத்தனை சிலிண்டர் என்ஜின் இருக்குங்கிறது தான். அதாவது 3 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சிலிண்டர் என்ஜினில் நல்ல பவரை கொடுக்குற மாதிரி ஒரு என்ஜினை தயாரிச்சிருக்காங்க இந்த அசோக் லைலாண்ட். 215 mm சிங்கிள் பிளேட் கிளச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பிளேட் கிளச்சுங்கிறதுனால அதிக பவர்ஃபுல்லான ஒரு டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டியில் நல்ல பவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. P15 சொல்லக்கூடிய இந்த என்ஜின் 110 Nm உருவாக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா முக்கியமாக ஆல் நியூ LNT டெக்னாலஜி லீன் நைட்ரஸ் ஆக்சைடு இதுன்னு சொல்லி வருது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா முக்கியமாக AdBlue இருக்காது. இதோட லோடிங் ஏரியா 4.1 ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது 1120 kg வரைக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செக்மெண்ட்டில் மற்ற வண்டிகளை விட இது கொஞ்சம் அதிக பவராக இருக்கும். அதே நேரம் விலையும் கொஞ்சம் குறைவாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாடர்ன் ஸ்பேஷியஸ் கேபின் கொடுத்துருக்காங்க. பெரிய டயர் இருக்குது. வண்டியில் சுப்பீரியர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. முக்கியமாக ரெடியூஸ்டு டேர்னிங் சர்க்கிள் டயமீட்டர், அதாவது குறுகிய இடத்துலேயே திருப்ப மாதிரி இருக்குது. 5 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. 2 lakh கிலோமீட்டர். கியர் பாக்ஸை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. பிரேக்ஸ் வேக்யூம் அசிஸ்டட் LSPVன்னு சொல்லக்கூடிய மெத்தடில் கொடுத்துருக்காங்க. லோடு சென்சிபிள் பவர் பிரேக்கிங் அந்த மாதிரி ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தனி வால்வு செட்டப் எல்லாமே இருக்குது. இது மகேந்திராவில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இதுலேயும் இப்போ வந்திருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் இருக்குது. ரியரை பொறுத்தவரை ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. முக்கியமாக நல்ல லோடு ஏற்ற மாதிரி திறனில் இருந்தாலுமே இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது பக்காவாக இருக்குது. அதே நேரம் ஃப்ரண்ட் பேராபோலிக் 2 லீஃப் கொடுத்துருக்காங்க. கூடவே டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் வந்துடுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரியர் சைடும் அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் என்னென்னா 3 லீஃப் கொடுத்துருக்காங்க. 3 லீஃபுக்கு கூட டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வருமே வந்துடுது. முக்கியமாக இந்த பம்பர் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது வண்டியை பொறுத்தவரை. இல்லை அசோக் லைலாண்டோட லோகோ எல்லாம் பக்காவாக ஃப்ரண்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டயரை பொறுத்தவரை 165 R14 வகை 8 ப்ளை ரேட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக கேபின் எல்லாமே நல்ல இட வசதியோட அமைப்பாக இருக்குது. டபுள் வைப்பர் வந்துடுது. நல்ல விண்ட் ஸ்க்ரீன் பெருசாகவே இருக்குது. வண்டியோட க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2288 kg இருக்குது. முக்கியமாக இந்த 2288 kgக்கு ஏற்ற மாதிரியே பேலோடும் கொடுத்துருக்காங்க. பேலோடு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா 1120 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி இது 1 ton கெப்பாசிட்டி ரேஞ்சில் உள்ள வண்டிக்கு இது ஈடு கொடுக்க மாதிரி தான் இருக்குது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய டாட்டா மகேந்திரா போன்ற காம்பெட்டிட்டர் இருக்குது. இது ஒரு சவாலாக தான் இருக்கும். சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஓடு ஆள் இருக்கிற மாதிரி தான் RI சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் AdBlue டேங்கு கிடையாது. முக்கியமாக இது பாலியூரத்தேன் டேங்கு துருப்பிடிக்காத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. அதுமாதிரி டீசல் திருட்டு போங்கிற பயம் கிடையாது. AdBlue இல்லாததுனால இதில் செலவும் கம்மி தான். ஸோ இது BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வண்டியோட டைமென்ஷன்ஸ் லென்த்து பார்த்தோன்னா 4406 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா விட்டுமே நல்லா இதாக தான் கொடுத்துருக்காங்க. விட்டை பொறுத்தவரையில் பார்த்துக்கிட்டோன்னா 1663 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் பார்க்கும்போது வண்டி ஒரு நல்ல லோடிங் கெப்பாசிட்டி உள்ள அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரை 1833 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்து விட்டு ஹைட்டுங்கிறது லோடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை வண்டியோட இது எல்லாமே பக்காவாக இருக்குது. வீல் பேஸை பொறுத்தவரை 2250 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வீல் பேஸ் இருக்கனால வண்டி ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். வண்டி இதாக அப்சைட் டவுன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. லோட் பாடியை பொறுத்தவரை 8.2 அடி நீளம், 5.3 அடி அகலம், 1.2 அடி உயரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லோடிங் ஏரியாவோட அளவு. 4.1 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டியை பொறுத்தவரை 5 வருஷம் இல்லைனா 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்தாங்க. இது இந்த சாத்தி சீரீஸை பொறுத்தவரை இந்த மாதிரி 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க முதல்ல. ஸோ இது நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கும். ப்ரைஸை பொறுத்தவரை ஸ்டார்ட் ஃப்ரம் 6.5 lakhஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். இதுக்கு மேலே RTO சார்ஜஸ் வரும். ஸோ என்ன பார்த்தாலுமே இது வண்டியோட ப்ரைஸ் கம்மியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.